வர மகா கந்த சஷ்டிக்கு 6 நாள் விரதம் இருக்க போறவங்க கையில காப்பு கட்டுவோம்ல, அது எப்படி செய்யணும், கண்டிப்பா கட்டணுமா, பீரியட்ஸ் டைம்ல எல்லாம் எப்படின்னு கேட்டிருந்தீங்க. விரதம் இருக்கும் போதே இடையில எவ்வளவு இடையூறு வந்தாலும் என்னோட விரதத்தை கைவிடாம இருந்து வேண்டுதலை நிறைவேற்றியே ஆவன கங்கணம் கட்டிட்டு இருக்கிறது தான் இந்த காப்பு. விரதம் இருக்க போற எல்லாரும் கண்டிப்பா கையில காப்பு கட்டி தான் விரதம் இருக்கணும்ன்றது கட்டாயம் கிடையாது. ஸோ மென்சஸ் வரக்கூடிய டேட்னு முன்னாடியே தெரியும்ன்ற போது கையில காப்பு கட்டாம விரதம் மட்டும் இருந்துக்கலாம். அப்புறம் காப்பு எப்படி தயார் பண்றது, நார்மலா பூக்கட்டை பயன்படுத்துவோம்ல த்ரெட், அந்த நூலை நம்மளோட கையோட அளவுக்கு ஏற்ப வர மாதிரி தாராளமா கட் பண்ணி எடுத்துட்டு, நான் இதுல செஞ்சு காட்டியிருக்க மாதிரியே நூல் ஃபுல்லா மஞ்சள் தடவி எடுத்துட்டு த்ரெட் சென்டரா வர மாதிரி பார்த்து விரலி மஞ்சள், கொம்பு மஞ்சள்னு சொல்லுவாங்கல்ல, அதை நூலோட வச்சு பூ கட்டுற மாதிரி 2 பக்கமும் பேலன்சிங்கா நல்லா டைட்டா கட்டி விட்டதும் காப்பு ரெடி. அதை கொண்டு போய் முதல் நாள் பூஜை பண்ணும்போது பையனுடைய போட்டோ இல்ல கலசம் அமைச்சாலும் அதுக்கு முன்னாடி வச்சு விரதத்தை எந்த ஒரு இடையூறும் இல்லாம நல்லபடியா நிறைவு செய்யணும்னு நம்ம வீட்டு குலதெய்வத்தையும் ஐயனையும் வேண்டி பூஜை பண்ணிட்டு வீட்டுல உள்ள பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு கட்டிக்கலாம். இல்லைன்னா பக்கத்துல உள்ள கோயிலுக்கு போயிட்டு கட்டிக்கோங்க. பாய்.